ஹாய், வெல்கம் பேக் டு காயத்ரி பரணி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 1 வீக்கில் நான் என்னென்ன ரெசிபி செஞ்சுருக்கேன், 1 வீக் மெனுவுக்கான லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ இந்த வீக்கில் இன்க்ளூட் பண்ண போகிறது எல்லாமே நம்ம எந்த மாதிரி ரெசிபி செஞ்சால் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும், டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிளான் பண்ணுறது தாங்க கொஞ்சம் கஷ்டம். நம்ம பிளான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீக்லி பிளான் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி. நம்ம பிளானிங் தான் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன செய்கிறது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறது, லஞ்சுக்கு என்ன செய்கிறது, நேரத்துக்கு யோசிச்சுட்டே இருக்கிறது தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பிளான் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் அடிக்கடி வீட்டில் என்ன செய்வீங்க, உங்களோட ஃபேமிலி ரெசிபீஸ்லாம் நீங்கள் செய்வீங்க இல்லையா ஸ்பெஷலாக, அந்த மாதிரி எல்லா ரெசிபீஸுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு தனியாக, அப்புறம் இது குழம்பு சைட் டிஷ் அப்படின்ட்டு தனியாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வெரைட்டி ரைஸ், அப்புறம் 1 பாட் மீல்னு சொல்லுவாங்க இல்லையா, குக்கரில் செய்கிறது, அந்த மாதிரி ரைஸ்லாம் நான் தனியாக எழுதியிருக்கேன். அப்புறம் சட்னிலாம் கூட நீங்கள் தனியாக எழுதிக்கலாம். நான் சட்னியும் இந்த சைட் டிஷ்லேயே சேர்த்து இங்கே எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மாஸ்டர் லிஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ஒரு நோட்டில் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா, அப்பப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது புது டிஷ் செய்கிறீங்க, அது நல்லாயிருக்கு அப்படின்னா அதுவும் நீங்கள் சைட்லேயே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு புக்கு மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வீக்லி மீல் மெனு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 1 வீக்குக்கான மெனு ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாமே மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு குழம்பு வச்சுட்டு இட்லி, ரைஸு, அப்புறம் தோசை, ஒரே குழம்பு நாள் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு நாள் இருக்கும். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பெஷல் ரெசிபி. அந்த டைமில் நம்ம ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அன்றைக்கி மத்தியானம் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சும் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் பார்க்கலாம், ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம் ஒரு டேலையும். மண்டே பிரெட் சாண்ட்விச் மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா மண்டே எப்போவும் எங்களுக்கு ஹாஃப் டே இல்லைன்னா ஹாலிடே மாதிரி, அந்த அன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பிரெட் சாண்ட்விச்சாக சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் பிரெட் ஆம்லேட் செஞ்சேன். இன்னொன்று ஆனியன் யூஸ் பண்ணி சாண்ட்விச்சஸ் செய்வேங்க. தாளிச்சிட்டு ஆனியன்லாம் பொடி பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வணக்கிட்டோம்னா பிரெட்டுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற கடைகள்லாம் கூட இந்த மாதிரி தான் சாண்ட்விச், பிரெட் சாண்ட்விச்னு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அன்றைக்கி மத்தியானம் கொஞ்சம் ஸ்பெஷலாக எப்போவுமே செய்வோம். ஒன்றா பிரியாணி, இல்லைன்னா அந்த மாதிரி. இன்றைக்கி வெஜிடபிள் கறி நான் போட்டிருக்கேன். இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் வெஜிடபிள் குழம்பு. அதே வெஜிடபிள் குழம்பு கூட நைட்டு சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சோன்னா போதும். இந்த வெஜிடபிள் குழம்பு உங்களுக்கு மத்தியானம் வைக்க டைம் இல்லை அப்படின்னா அதுவும் நீங்கள் காலையிலேயே வச்சுட்டிங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு ரைஸ் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஈவினிங்க்கு நான் மொச்சக்கொட்டை ஃப்ரை பண்ணலான்ட்டு ஊற வச்சுருந்தேன். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டெய்லியுமே ஒரு தானியங்கள் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ரொம்ப ஹெல்தி. நம்ம டெய்லி ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இது ப்ரிப்பரேஷன் அடுத்த நாளைக்கு நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எழுதியிருக்கேன். அடுத்த நாள் நான் இட்லி செய்ய போகிறேன். அதனால் இட்லி மாவு நான் கரைச்சி வைக்கணும், ரெடி பண்ணி வைக்கணும். அடுத்தது ஸ்நாக்ஸுக்கு கருப்பு சுண்டல், அதனால் கருப்பு சுண்டல் ஊற வைக்கணும். இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோன்னா ஊற வைக்கிறதுக்கும் மறக்காது, நம்மளோட பிளானிங்கும் மிஸ் ஆகாது. அடுத்தது டியூஸ்டே அடுத்த நாள் பார்த்தோன்னா இட்லி சாம்பார். நான் காலையிலேயே ஆனியன் சாம்பார் வச்சுட்டேன். ஆனியன் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் சாம்பாரை விட ஆனியன் சாம்பார் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலேயே சாம்பார் வச்சுட்டேன். சாம்பாருக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, மத்தியானம் அதுக்கு ரைஸு, பீட்ரூட் பொரியல் எக்ஸ்ட்ரா செய்கிறது. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கருப்பு சுண்டல். அப்புறம் டின்னருக்கு தோசை, அதே சாம்பார். ஒரு நாள் காலையில் நம்ம சாம்பார் வச்சோன்னாவே போதும், அந்த அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு ரெஸ்ட்டு மாதிரி. ரொம்ப ஈஸியான 1 டே மெனு இது. அடுத்த நாளைக்கு நான் பச்சைப்பயிறு தோசை காலையில் செய்ய போகிறேன். அதனால் பச்சைப்பயிறு நைட்டே ஊற வைக்கணும், அதனால் அது எழுதியிருக்கேன். வெட்னஸ்டே பார்த்தோன்னா பச்சைப்பயிறு தோசை, அதுக்கு தேங்காய் சட்னி. பச்சைப்பயிறு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன், இதனால் ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன்.
இந்த பச்சைப்பயிறு தோசை, தானியங்கள் தோசையெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம முதல்ல மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சி கஷ்டப்பட்டு செய்யணும்ல இல்லை, மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரைச்சி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது கூட 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அரிசி மாவு இருக்கும் இல்லையா, இதை ஒரு 3 கரண்டி சேர்த்து நம்ம கலந்துட்டோன்னா, இது கூட தேவையான அளவு காரமும் உப்பும் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி வச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க, தோசை ரெடி. இதுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு ஆனியனை வந்து தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து அடைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பச்சைப்பயிரில் செஞ்சனால ரொம்ப சாஃப்டாக எக்கு தோசை மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நடக்கலை சட்னி கூட நல்லாயிருக்கும், தக்காளி சட்னி, இந்த மாதிரி சட்னி வந்து நல்லாயிருக்கும். பச்சைப்பயிறு தோசை செஞ்ச அன்றைக்கி வந்து மத்தியானம் நம்ம லஞ்சு செய்யணும் இல்லையா, லஞ்ச் வந்து வேறு ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். அப்போ வெரைட்டி ரைஸாக நம்ம செஞ்சோன்னா ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் லஞ்சு. அதனால் தட்டைப்பயிறு ரைஸ் அப்படின்னு நான் செஞ்சுருக்கேன். இந்த பருப்பு பிரியாணி நம்ம செய்வோம் இல்லையா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதை விட இந்த தட்டைப்பயிறு ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஒரு வரமிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், இதை மட்டும் போட்டு அரைச்சோன்னா மசாலா ரெடி. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இதை கட் பண்ணி நம்ம தாளிச்சிட்டு அப்புறம் இந்த மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்துட்டு தட்டைப்பயிரை வந்து தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த அரிசி தண்ணிக்கு பதிலாக இந்த தட்டைப்பயிறு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதும் அரிசி, இந்த தட்டைப்பயிறு எல்லாமே இதில் சேர்த்து கலந்துட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டு குறைச்சி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டோன்னா தட்டைப்பயிறு ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் பஜ்ஜி செஞ்சேன், வாழைக்காய் பஜ்ஜி. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக கிறிஸ்பியாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அந்த ரெசிபி எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அன்னைக்கு நைட் வந்து காலையில் செஞ்ச அந்த சட்னியே இருந்துச்சு. அந்த சட்னிக்கு வந்து பணியாரம் தான் சுட்டேன். பணியாரத்துலேயே எக்கு பணியாரமும் சேர்த்து சுட்டேன். இந்த எக்கு பணியாரம் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாக இருக்கும், எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து எப்படி செஞ்சேன்னா 3 முட்டையை வந்து நல்லா அடிச்சு விட்டுக்கிட்டேன். அது கூடவே உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். 3 கரண்டி அரிசி மாவும் சேர்த்து கலந்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து நம்ம பணியாரத்துக்கு வணக்கிருப்போம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் இதில் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, இந்த எக்கு பணியாரம் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்த நாளைக்கு வந்து நான் கீரை குழம்பு செய்யலான் இருக்கேன். கீரை குழம்புக்கு கீரைலாம் நம்ம உரித்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் நேரமாக கீரை குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கீரை வந்து ரெடி பண்ணி வச்சுருது. அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல் வந்து ஸ்நாக்ஸுக்கு நான் வச்சுருக்கேன். வெள்ளை சுண்டலும் ஊற வைக்கணும். அடுத்த நாள் தேர்ஸ்டே வந்து காலையில் களி, கீரை குழம்பு. களி வந்து நீங்கள் செய்கிறதில்ல அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ரைஸே கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். மத்தியானத்துக்கும் காலையிலேக்கும் சேர்த்தி கூட நீங்கள் ரைஸ் வச்சுக்கலாம். ரைஸ், கீரை குழம்பு காலையில். ஏன்னா கீரைங்கும் போது ஒரு நாளில் நம்ம வந்து காலி பண்ணி ஆகணும் ஈவினிங்குள்ளே. ஒரு நேரம் லஞ்ச் மட்டும் கீரை குழம்பு வச்சோன்னா அது காலியாகாது, எப்படி மீதி இருக்கும். அப்படி மீதி இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் மத்தியானத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம வந்து 2 டைம்ஸ்க்கும் கீரை குழம்பே வச்சா காலி ஆகிடும். அதனால் காலையில் களி, கீரை குழம்பு, மதியானம் ரைஸ், அதே கீரை குழம்பு, எக்ஸ்ட்ரா வந்து வெண்டைக்காய் பொரியல். களி வந்து எப்படி கட்டி இல்லாமல் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து எனக்கு செட் ஆச்சுங்க. நான் குக்கரில் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலை. இந்த மெத்தட் வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 1/2 டம்ளர் வந்து சாப்பாட்டு அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அது வந்து இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி அளவு வந்து எப்படி வச்சுருக்கேன்னா 1 டம்ளர் ராகி மாவுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி 2 டம்ளர் வந்து ராகி மாவு சேர்த்துக்க போகிறனால நான் 8 டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன். இந்த சாப்பாடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ராகி மாவு வந்து இதிலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட வேணாம், இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம அரிசி சேர்த்துருக்கனால இது கட்டி வந்து வராது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருந்தா போதும். 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி தூளுப்பை வந்து இது மேலே தூவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இதை வந்து கலந்து விட போகிறோம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்க போகிறோம். இந்த சூட்லேயே இந்த மாவு வந்து நல்லா வெந்துடும். இந்த தண்ணிக்கும் இந்த களி மாவுக்கும் கரெக்டாக இருக்கும் அளவு. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுடு தண்ணி கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையில் வந்து தண்ணி நனைச்சிட்டு இதை கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சா அழகாக உருண்டை வந்துடும். இல்லை சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி தடவிட்டு அதில் கொஞ்சம் களி சேர்த்துட்டு இந்த பாக்ஸ் இந்த மாதிரி ஷேக் பண்ணோன்னா அழகாக ரவுண்டாக ஷேப் வந்துடும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து வெள்ளை சுண்டல் வந்து தாளித்தேன். அந்த அன்றைக்கி நைட்டு வந்து கீரை குழம்பு செஞ்சோம் இல்லையா, அது நைட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், காலியும் ஆகிடுச்சு.
அதனால் அந்த அன்றைக்கி நைட்டு வந்து கோதுமை உப்புமா செஞ்சுருந்தேன். கோதுமை உப்புமாலே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து சட்னி, தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அடுத்த நாளைக்கு வந்து நான் மொச்சக்கொட்டை குழம்பு செய்யலான்னு இருக்கேன். அதனால் மொச்சக்கொட்டை வந்து ஊற வைக்கணும். காலையிலேயே வந்து அடுத்த நாள் வந்து ஃப்ரைடே. அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணலாம், மொச்சக்கொட்டை குழம்பு வைக்கும்போது அதை நிறையா வைக்க முடியும் இல்லையா, அது காலையிலே வச்சு கூட இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நான் வந்து சரி மத்தியானத்துக்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு காலையில் உருளைக்கிழங்கு குழம்பும் சட்னியும் செஞ்சுருந்தேன் இட்லிக்கு. மத்தியானத்துக்கு மொச்சக்கொட்டை குழம்பு, சாதம். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு மத்தியானம் டைம் இல்லை அப்படின்னா மொச்சக்கொட்டை குழம்பே நீங்கள் காலையிலேயே சேர்த்தே வச்சிடலாம். சீக்கிரமாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மத்தியானம் ரைஸ் மட்டும் உங்களுக்கு வச்சிங்கனாவே போதும். அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்து வீட்டில் இருக்க ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எதுவும் சுண்டெல்லாம் ஊற வைக்கல, முறுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலான்ட்டு. அந்த அன்றைக்கி நைட் வந்து மொச்சக்கொட்டை குழம்பும் இருந்துச்சு. அதனால் தோசை, மொச்சக்கொட்டை குழம்பு. அடுத்த நாள் வந்து நான் அவல் சுண்டல் செய்ய போகிறேன். அவல் சுண்டலுக்கு வந்து பச்சை பட்டாணி தான் சுண்டலாக நான் தாளிக்கலான் இருந்தேன். பச்சை பட்டாணி ஊற வைக்கணும். அடுத்த நாளைக்கு சாட்டர்டே வந்து காலையில் அவல் உப்புமா, சுண்டல், அதாவது பச்சை பட்டாணி சுண்டல் வந்து தாளிக்கிறது. இந்த ரெசிபி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நான் போட்ட ஒரு ரெசிபி வீடியோ. 2 years பேக் நான் போட்டிருக்க ஃபஸ்ட்டு ரெசிபி வீடியோ இந்த அவல் சுண்டல் தான். அது வந்து எங்களோட ஃபேவரட் டிஷ்ஷும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். சேலம் ஸ்பெஷல் ரெசிபி. இது காலையில் செஞ்சேன். மத்தியானத்துக்கு காலையில் நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சாவே மத்தியானம் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம்னா வெரைட்டி ரைஸ் வந்து 1/2 an hourக்குள்ளே செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் டொமேட்டோ ரைஸ் செஞ்சேன். காலையில் வச்ச அந்த சுண்டலே வந்து கொஞ்சம் சேர்த்தி செஞ்சுருந்தேன். அதனால் அது சுண்டல் கடிச்சிக்கிட்டோம். ஈவினிங்க்கு வந்து குச்சிக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது வேக வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு ஸ்பெஷல் டிஷ்ஷு, மத்தியானம் லஞ்சுக்கு வந்து வெரைட்டி ரைஸு அந்த மாதிரி செய்யும்போது நைட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக நம்ம செஞ்சு தான் ஒன்று தனியாக. ஏன்னா குழம்பு நம்ம அன்றைக்கி செய்யலை இல்லையா, அந்த அன்றைக்கி வரும்போது நம்ம ஈஸியான டின்னராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெஜ் நூடுல்ஸ் நான் வந்து செஞ்சுருந்தேன். அடுத்த நாளைக்கு வந்து நான்வெஜ், சண்டே இல்லையா, நான்வெஜ் தான். அதனால் நான் வந்து ப்ரிப்பரேஷனில் எதுவும் தேவையில்லை. பூரி மசாலா, ஒரு வேளை கிருத்திகை, அமாவாசை அந்த மாதிரி இருந்துச்சு, நான்வெஜ் சாப்பிட மாட்டோன்னா பூரி மசாலா. நான்வெஜ்ஜாக இருந்தால் பூரி, நான்வெஜ் குழம்பு. நான்வெஜ் குழம்பு நம்ம வச்சுட்டோன்னா ரைஸுக்கும் அதே தான், அப்புறம் நைட்டு தோசைக்கும் அதே தான். அந்த அன்றைக்கி ஃபுல்லாக அதே சரியாக போயிடும். அப்படி ஒரு வேளை வெஜ்ஜாக இருந்துச்சு அப்படின்னா லஞ்சுக்கு வந்து ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக பிரியாணி, பன்னீர் பிரியாணி அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று ரெடி பண்ணுவேன். ஈவினிங் வந்து எக்கு பொரியல், இல்லைன்னா எக்கு ஆம்ப்லெட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்வேன். இது வந்து நைட்டுக்கு வந்து தோசை, காலையில் வச்ச அந்த மசாலே இருக்கும், நான்வெஜ்னால் நான்வெஜ் குழம்பு இருக்கும். அந்த மாதிரி அடுத்த வீக்குக்கு வந்து நம்ம சண்டேவே வந்து பிளான் இந்த மாதிரி லிஸ்ட்டு நம்ம போட்டு வச்சோன்னா அந்த அன்றைக்கி நைட்டு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எழுதிக்கலாம். இந்த மாதிரி வீக்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கனாவே அதுலேயே உங்களுக்கு பாதி வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு நேரத்துக்கும் பிளான் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயமே. நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிட்டிங்கனாவே இந்தந்த டைமுக்கு இந்தந்த சமையல் தான் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு பாதி வேலை வந்து ஈஸியாக முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த டைமுக்கு வந்து நம்ம இந்த டிஷ் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது ப்ரிப்பரேஷனாகவே நீங்கள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் செஞ்சு வைப்பீங்க. அதில் உங்களுக்கு பாதி வேலை மிச்சமாகும். இந்த டிஷ் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் சீக்கிரமாக 1/2 an hourலேயே அந்த டிஷ்ஷை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அந்த அன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் ஸ்பீடாக செய்யலாம். சீக்கிரமாக காலையிலேயே எல்லா சமையல் வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். கிட்ஸ் இருந்தாங்கன்னா கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா உங்களுக்கு டைம் கிடைக்கும். இல்லை வேலைக்கு போகிறவங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸாகவும் நம்ம ரெசிபீஸ்லாம் செஞ்சும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும். இதில் என்ன ஒரு சீக்ரெட் அப்படின்னா, ஒரு நாளில் ஒரே ஒரு நேரம் மட்டும் ஸ்பெஷலாக நம்ம செஞ்சுட்டு மற்ற 2 நேரம் வந்து சிம்பிளாக செஞ்சோன்னா தான் நம்மளுக்கு ரிலாக்ஸிங் டைம் நிறையா கிடைக்கும். நம்ம 3 நேரமும் ஸ்பெஷலாக நிறையா செஞ்சோன்னா நம்ம எந்நேரம் பார்த்தாலும் கிச்சன்லேயே இருக்க மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு டைமே இருக்காது. நெக்ஸ்ட் வீக் லிஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து டிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாஸ்டர் லிஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக செய்கிறோம் இல்லையா, இங்கே மண்டே, வெட்னஸ்டே, சாட்டர்டே இந்த மாதிரி ஸ்பெஷலாக செய்கிறோம் இல்லையா, அந்த டேஸ்லலாம் நீங்கள் வந்து ஒன்றா புட்டு செய்யலாம் இதுக்கு பதிலாக, இல்லைன்னா சேமியா, தேங்காய் பால் அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் வெண்பொங்கல், அப்புறம் வெஜிடபிள் சேமியா, அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் என்ன ரெசிபீஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்து நீங்கள் ஒரு வீக்கும் வேறு மாற்றிக்கலாம்.
அடுத்தது இப்போ வந்து நீங்கள் இங்கே சாம்பார் டியூஸ்டே வந்து சாம்பார் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த சாம்பாருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாள் தட்டைப்பயிறு குழம்பு வைக்கலாம். தட்டைப்பயிறு கத்திரிக்காய் போட்டு, இல்லை ஒரு வேளை பீக்கங்காய் வாங்கியிருக்கீங்க, சொரக்காய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த சொரக்காய் குழம்பு வச்சு இட்லிக்கு அந்த அன்றைக்கி ஃபுல்லாக அந்த மாதிரி அந்த குழம்பு வைக்கலாம். அந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் அந்த மாதிரி ஒதுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் குழம்பாக நீங்கள் வந்து ஒரு வீக்கும் அந்த அன்றைக்கி மாற்றிக்கலாம். வெரைட்டி ரைஸும் இந்த வாரம் வந்து தட்டைப்பயிறு சாதம்னா நெக்ஸ்ட் வீக் லெமன் ரைஸ் செய்யலாம், அடுத்த வாரம் தேங்காய் சாதம் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு வாரமும் மாற்றிக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அப்புறம் இந்த மாதிரி மெனு லிஸ்ட்டை நீங்களும் ஃபாலோ பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.